நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்துடைய முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது இந்த கொடிவேரி அணை. இந்த கொடிவேரி அணையானது பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டுள்ள இந்த அணையிலிருந்து 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதால் ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமன்றி கோவை, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா மாநிலத்திலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவது வழக்கம். குறிப்பாக அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் இங்கு வந்து விடுமுறை கழித்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பவானி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாகவும், அதேபோன்று நேற்று நள்ளிரவில் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடி உயரத்தை எட்டியதை தொடர்ந்து பவானிசாகர் அணைக்கு வரும் 9,300 கன அடி தண்ணீர் முழுமையாக பவானி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. இதனால் கொடிவேரி அணை பகுதியில் 9,300 கன அடி தண்ணீர் வெளியேறி வருவதால் அணையின் பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி, அதாவது குறிப்பாக சுற்றுலா பயணிகள் குளித்து வரும் இடத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் வெளியேறி வருவதால் இன்றும் கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாகவே, அதாவது நேற்று 12,000 கன அடி தண்ணீர் வந்த நிலையில் நேற்றும் அதே போன்று நேற்று முன்தினமும் இதே போன்று கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையின் போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் இந்த அணை மூடப்பட்டிருப்பது இங்கே வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைய செய்துள்ளது. அதே நேரத்தில் பவானி ஆற்றில் தண்ணீர் குறைந்தால் மட்டுமே, அதாவது 500 கன அடிக்கும் குறைவாக தண்ணீர் வந்தால் மட்டுமே அணை திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் பவானி ஆற்றின் வழியோர கிராமங்களில் பரிசல் இயக்குதல், மீன் பிடித்தல், துணி துவைத்தல் போன்ற பணிகளுக்கும் தடை விதித்துள்ளனர். வழியோர கிராமங்களில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக வருவாய்த்துறை, நீர்வள ஆதாரத்துறை மற்றும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.